السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இந்த நாட்களை பொருந்திக் கொள்வானாக. எல்லா வகையான நலவுகளுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இப்படிப்பட்ட ஒரு வகுப்பு குர்ஆனுடைய கடைசி 10 சூறாக்களுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இணைத்து ஒரு வகுப்பு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு எப்போ உருவாகிச்சின்னு சொன்னால், சென்ற பிப்ரவரி மாதம் நாங்கள் ஒரு மஷூராவுக்காக வேண்டி டில்லிக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வைத்து கடைசி நாளன்று மௌலானா சாத் அவர்கள் குர்ஆன் விளக்கமில்லாமல் ஓதுவதினூடாக நன்மைகள் கிடைக்கும், ஆனால் பிரயோசனங்கள் கிடைக்க மாட்டாது என்ற தலையங்கத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை உண்மையிலேயே எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உதிப்பையும் உணர்வையும் தந்தது. ஏன் நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக மட்டும் இருக்குகிறோம், அந்த குர்ஆனை நாங்கள் ஏன் விளங்கக்கூடாது? நம்மிலே அநேகமானவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடன் சேர்த்து 10 சூறாக்களை பாடமாக்கி இருப்பார்கள். முதலாவதாக இந்த 10 சூறாக்களுடன் சேர்த்து சூரத்துல் ஃபாத்திஹாவையும் 10 சூறாக்களுடன் சேர்த்து ஒரு வகுப்பு நடந்தால் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இதை வைத்து அதற்கு பிறகுள்ளவைகளை தொடரலாம் என்று சொல்லக்கூடிய கருத்தில்தான் இந்த வகுப்பினுடைய எண்ணெய் கரு இருந்தது என்று சொல்லலாம். உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட சதிகளில் ஒன்றுதான் குர்ஆனை விளங்கக்கூடாது, அதை பொதுமக்கள் விளங்கிக் கொண்டால் பிரச்சினைப்படுவார்கள், குழப்பத்துக்குள்ளாகுவார்கள். அது ஒரு புனிதமான வேதம், அதை உலமாக்கள் தான் தொட வேண்டும், அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும், அவர்கள் தான் படிக்க வேண்டும், நீங்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து பரவலாக பல தசார்த்தங்களாக எங்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு வந்த ஒரு அபாண்டமான ஒரு கருத்து. அந்த கருத்தினுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அனைவருக்கும் சூரா யாசீன் பாடம், ஆனால் யாசீனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரியும், ஆனால் என்ன செய்ய தெரியாது, குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ பாசைகள் இருக்கிறது, வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த வாசிக்க தெரியாது, ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். ஆங்கிலத்தில் கிராமர் ஒன்றும் தெரியாமல் இருக்கும், வாசிக்க தெரியாமல் இருக்கும். ஆனால் மேலோட்டமாக அந்த நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு இதுக்குள் என்னதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன அர்த்தம் அழுத்தம் திருத்தமாக தஜ்வீத் தர்த்தீலுடைய முறை பிரகாரம் பேணி மத்து சத்து இத்காம் எல்லாம் செஞ்சு அப்படியே வாசிப்பார்கள், ஓதுவார்கள். ஆனால் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. இதுதான் வித்தியாசம். கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில், அது ஸ்போர்ட்ஸில் சொல்லக்கூடிய கமெண்ட்ரியில் நல்லா விளங்குது. ஆனால் இமாம் அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆன் விளங்குதில்லை. இமாம் அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆன் விளங்குதில்லை. ஏன் காரணம் என்றால்,
எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இது நீங்கள் விளங்கக்கூடாது. இதை விளங்கினா அது நீங்கள் வேற குழப்பத்துக்குள்ளாகிடுவீங்க. எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இது இப்படித்தான் வச்சுக்கொள்ளணும். நல்லா விளைவிக்கோங்கோ. மார்க்கம் என்று சொல்லக்கூடியதில் ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று இருக்குது மற்றவர்களை மற்றவங்களுக்கு ஃபத்வா கொடுக்கிற ஜாப், அது உலமாக்கள் செய்யட்டும், அது உலமாக்கள் செய்யட்டும். ஆனால் இல்மு படிக்கிறது எல்லாரும் படிக்கணும். அவங்களோட ஃபீல்டுக்கு தேவையான அறிவு அவங்க ஒவ்வொருத்தரும் படிச்சுத்தான் இருக்கணும். சூரா அம்மா ஜுஸ், சூரத்து நபாலிருந்து பிடிச்சி நாஸ் வரைக்கும் உள்ள அந்த கடைசி சூரா 30 ஜுசு, 30வது ஜுசுனுடைய சூறாக்கள் எல்லாருக்கும் பாடம் இருக்கணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பது எல்லாரும் விளங்கணும் குறைஞ்சபட்சம். ஏனென்று சொன்னால் அப்போ தான் எங்களோட தொழுகையில் உள்ளச்சம், இறையச்சம், ஹுஷு, ஹுது, அல்லாஹுடைய பயபக்தி பிறக்கும். ஏன் குரானை ஓதுங்கோ என்று மட்டும் குரான் சொல்லல. குரான் சொல்லுது குரானை விளங்கி ஓதுங்கோன்னு சொல்லு. இன்றைக்கு எந்த அளவுக்கு சொன்னால் இப்போ அரபுலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்று சொன்னால் அல்லோகா அல் அரபியா ஃபி ஹத்தர், அதாவது அரபு பாஷையும் அபாயகரமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. யுஎன்லிருந்து வெளியான ஒரு தகவல் பிரகாரம் இந்த தசார்த்தத்துள்ளுக்கு, அதாவது இந்த 10 வருடங்களுக்கு உள்ள உலகத்தில் 3000 பாஷைகள் செத்து போகும். அதாவது உலகத்தில் 3000 பாஷைகள் இல்லாமல் போயிடும். அதில் ஒரு பாஷையாக அரபு பாஷையும் இனம் கண்டிருக்கிறாங்க. அரபியிட பிள்ளைக்கு அரபு தெரியாது, அவங்களுக்கும் வேற பாஷை தான் தெரியும். உலகத்தில் எல்லாரும் குரான் ஓதுவாங்க, ஆனால் அதை அதாவது ஹோலினஸ், அதாவது அதனுடைய புனிதத்துவத்துக்காக வேண்டி ஓதுவாங்க, இல்லாமல் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எனவே அந்த பாஷை இல்லாமல் போய்த்திடும். உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது, அதுக்கு எழுத்தும் இல்லை, கிராமரும் இல்லை, அதுக்கு வேற இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாஷைகள் வாழ்ந்து கொண்டிருக்குது. உதாரணமாக மேமன் பாஷை எங்களோட நாட்டில் 3வது 4வது ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் போனால் 6வது ஜென்ரேஷன் இப்படி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாஷை வாழுது. எந்த பாஷை? அந்த பாஷை வாழ்ந்து கொண்டிருக்குது. ஏன் வாழுதுன்னு சொன்னால் அதுக்கு கிராமர் இல்லை, அதுக்கு என்ன இல்லை, வேற எழுத்தில்லை, அதை படிக்கிறது புத்தகங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாஷை வாழுது. ஏனென்று சொன்னால் அந்த பாஷையை மக்கள் பேசுகிறாங்க. அரபு தெரிந்தவர்களும் அரபு பேசாமல் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் 250க்கு மேற்பட்ட மதரசாக்கள் இருக்குது. அப்போ பெரிய ஒரு உலமா சமூகம் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் கூட அரபுல இல்லை. அப்படி நீங்கள் யாரும் கேட்டிக்க மாட்டீங்க உலமாக்கள் அரபுல பேசிக்கொள்வது. ஆனால் எங்கிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து, மன்னாலிருந்து, கண்டியிலிருந்து கொழும்புக்கு வந்து சேர்ந்து இங்கே வரக்குள்ள ஆங்கிலத்தில் ஏயும் தெரியா பியும் தெரியாதவங்க என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணினா ஹவ்வாயுன்னு கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுலேயும் லண்டன் பக்கம் அந்த பக்கம் பேய்த்துன்னு சொன்னால் அவங்க திண்ட பிலாக்காவையும் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு பிலாக்கான்னு சொன்னதை கேட்குறதும் வாட் இஸ் டிஸ்ன்னு கேட்பாங்க. அந்த ஆக்ஷன் போட்டு, எந்த ஆக்ஷன் போட்டு அந்த அளவுக்கு மோகம் வந்திருக்குது. ஆனால் அரபுடைய மோகம் அப்படி இல்லா போயிட்டு. இது ஒரு சதி, இது உலகத்துக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு சதி. அந்த சதியில் ஒன்று தான் இந்த நாட்டில் ஒரு தரவு செய்யப்பட்டுச்சு, ஒரு ஸ்டடி எடுக்கப்பட்டுச்சு. இலங்கையில் ஆக கூடுதலாக வாசிக்கிற சமூகம் யார் என்று சொல்லி ஒரு ஆச்சரியமான ஸ்டட்டிக்ஸ் இது. உலகத்தில் இலங்கையில் ஆக கூட ரீட் பண்ணுற சமூகம் யார் என்று சொல்லி அப்போ அங்கே ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. இலங்கையில் ஆக கூட வாசிக்கிற சமூகம் முஸ்லீம்கள் என்பதாக. இது ஒரு தரவு, இது ஒரு ஸ்டட்டிக்ஸ், இது ஒரு யூனிவர்சிட்டியில் எடுத்த இது உண்டு. பார்த்தன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் தரவு சரி, ஆனால் அர்த்தம் இல்லை. குர்ஆன் ஓதுறதையும் வாசிக்கிறது பார்த்துட்டாங்க, விளங்காம வாசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு விளங்குது வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு விளங்குது வாசிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. உலகத்தில் எந்த ஒரு பாஷையையும் படிப்பது விளங்குவதற்காக வேண்டி, நாங்கள் அரபு படிப்பது வாசிப்பதற்காக வேண்டி, மதரசாக்களில் வைத்து படிக்கிற அரபுக்காக வேண்டி, வாசிப்பதற்காக வேண்டி. ஆனால் உள்ளுக்குள்ளத்தை விளங்க அவசியம் இல்லை. எனவே இது மாற வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் குர்ஆனுடைய சமூகம், குர்ஆனை நாங்கள் விளங்க வேண்டும். எங்களுடைய தாய்மொழி அரபல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் எங்களுடைய தாய்மொழியாக அரபுதான் இருந்திருக்கிறது. ஹிஸ்டரியை படித்து கொண்டு போகும்பொழுது அப்படிப்பட்ட தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கத்தான் செய்கிறது. எங்களுடைய தாய்மொழியாக அரபு மொழி இருந்திருக்கிறது. முஸ்லீம்களை அரபு மொழியை விட்டு தூரமாக்க வேண்டும். அவர்கள் அரபு படிக்கக்கூடாது. அதை அரபு படிப்பதின் காரணமாக அவருடைய மார்க்க பற்றில் அவர்கள் எப்பொழுதுமே நிறைந்து இருப்பார்கள், நெருங்கி இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று
அவருடைய ஆய்வுகளில் அவர்கள் குறிப்பிட்டதுக்கு இணங்க முஸ்லீம்களை அரபை விட்டும் தூரமாக்குவதற்கான சதிகள் இப்பையும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே அதில் இதை பற்றி மிச்சம் பேச வேண்டும். ஆனாலும் கூட நாங்கள் அரபு மொழியில் நாங்கள் பாண்டித்யம் பெறுவது போன்று எங்களுடைய தாய்மொழியிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய இணைப்பை நாங்கள் எங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய சொன்ன உலகத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கலும், எந்தெந்த நாடுகள் டெவலப்பாக இருக்கிறதோ அந்த எல்லா நாடுகளும் டெவலப்பான நாடுகள் அவர்களுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்காத நாடுகள். எதை தாய்மொழியை விட்டு கொடுக்கல. உதாரணமாக நீங்கள் சைனான்றீங்க, அவங்க யாரும் என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க? ஜப்பான் என்ன பேசுகிறாங்க? ரஷ்யா என்ன பேசுகிறாங்க? பிரான்ஸ் என்ன, பிரெஞ்சு, ஜெர்மன் அவங்களோட லாங்குவேஜ். உலகத்தில் கணக்கு சொல்லுதுன்னு சொன்னால் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம் வெறுமனே 9.7% தான், 9.7%. இன்னும் ஒரு தரவு சொல்லுது இல்லை 7.7% தான் உலகத்தில் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம். மூணாம் தர நாடுகள் எல்லாம் காலனித்துவ ஆட்சிக்கு கீழிருந்து அந்த ஆங்கிலருடைய மோகம் ஏற்பட்டதின் காரணமாக அந்த பாசையை ஒரு புனித பாசையாக பார்க்குறாங்க. புனித பாசையாக இல்லை. இஸ்ரேல், நாங்கள் எல்லாரும் இஸ்ரேலுக்கு மதுவா செய்கிறது, ஆனால் அவங்கள்ட்ட பாடம் படிக்க வேண்டும், அவங்கள்ட்ட பாடம் படிக்க வேண்டும். இந்த நாடும் படிக்க வேண்டும் பாடம், இந்த நாடும் பாடம் படிக்க வேண்டும். இஸ்ரேல் வந்துட்டு 5 லட்சம், அதாவது 5 மில்லியன் மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. 5 மில்லியன். அரபு உலகம் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தினுடைய அரபு உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான அரபு நாடுகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த இஸ்ரேலில் இன்றைக்குள்ள நிலைமை என்னென்னு சொன்னால் அவர்களுடைய மொழி ஆங்கிலம் அல்ல, அவருடைய மொழி அரபும் அல்ல, அவருடைய மொழி என்ன மொழி? அரபில் சொல்கிறது இப்ரானின்னு சொல்லி அந்த மொழியைத்தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுறது மட்டுமல்ல, இப்போ இது தல்பேன்னு சொல்லி அவங்களோட யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் மெடிசின் படிக்க போயிருக்கக்கூடிய பலஸ்தீனகத்தினுடைய அரபிகள் கூட அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய மொழியை முதலாவது படித்ததுக்கு பிறகுதான் நீங்கள் மெடிசின் படிக்கணும். கர்தாவி கட்டத்தில் சொல்கிறாரு, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரபிகள் மௌத்தாக்கி கொண்டிருக்கிறாங்க. மௌத்தாகி கொண்டிருந்த அந்த பாசை எபிரி பாசையை அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஹயாத்தாக்கி விட்டார்கள். எனவே எப்பயும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களுடைய குழந்தைகளுக்கு நான் மிக அன்பாக சொல்கிறேன், எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த தவறை நாங்கள் செய்திருக்கிறோம், ஆனால் அந்த தவறு நீடிக்கக்கூடாது. இந்த நாட்டில் எங்களுடைய பள்ளி பாசை என்ன பாசைன்னு கோபம்? பள்ளி பாசை என்ன பாசை? பேசுங்களேன். தமிழா, சிங்களமா, இங்கிலீஷா? தமிழ். பள்ளி பாசை தமிழ் பாசை, வேற பாசை இல்லை. இது மாறுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 200 வருஷம் எடுக்கும். முஸ்லீம்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்துக்கு பிறகு பல இடங்களில் போய்த்து குடியேறினார்கள். கனடாவில், அமெரிக்காவில் எங்கே போய்த்து குடியேறினாலும் கூட அந்த நாட்டு மொழி எந்த மொழியாக இருந்தாலும் அந்த முஸ்லீம்களுடைய பள்ளி மொழி இன்னும் என்ன மொழி? தமிழ் மொழி தான். கனடாவில் கூட பள்ளி மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியில தான் அது பள்ளி மொழி. எங்களுடைய தாய்மொழி என்பதை விடுவோம், தமிழ் நாங்கள் சொல்லலாம் பள்ளி மொழி. அப்போ நல்லக தெரியும். இந்த நாட்டில் ஒரு 200 வருஷம் போனாலும் இந்த நிலைமை மாறாது. வேண்ட பிள்ளைக்கு தமிழ் படிக்காதே, நீ எதை படி? ஆங்கிலம் தான் படிக்க வேண்டும், சிங்களம் தான் படிக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினால் அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வரும்? பள்ளிக்கு வந்தா சொல்லுவான் மட்ட தேருண்ண, அப்படி இல்லைண்டா ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இடத்துக்கு அவனை கூட்டிக்கிட்டு வந்தால் அவனுக்கு டைம் வேஸ்ட். இதெல்லாம் சமூகம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள். மாற்று மதத்தவர்களிடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யணும்? புத்தி படிக்க வேண்டும். இந்த உலகத்தில் டெவலப்பாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக ஆக்கிக் கொண்டது அவர்களுடைய தாய்மொழி எந்த மொழியோ அந்த மொழியைத்தான் அவர்களுடைய மொழியாக ஆக்கிக் கொண்டார்கள். அதுக்கு சைனா, ஜப்பான், ரஷ்யா, இஸ்ரேல் இப்படிப்பட்ட நாடுகளை உதாரணமாக ஆக்கிக் கொள்ளலாம். ஆனால் அரபு நாடு எப்படி மாறிவிட்டதுன்னு சொன்னால், ஹவுஸ்மேடாக உதாரணமாக அரபு மொழியை வளர்க்கறதுக்கு லேசான வழி ஒன்று இருக்குது. இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சென்ற மாதம்
துபாயில் நடந்த ஒரு 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 மகாநாட்டில் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு மாணவர் அல்லது ஒரு வேலைக்காக வேண்டிய ஒர்க் விசாவில் ஒருத்தர் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போவதாக இருந்தால், கனடாவுக்கு போவதாக இருந்தால், அல்லது யூகேக்கு போவதாக இருந்தால், அவருக்கு முதலாக சொல்லுவாங்க என்ன? ஐஎல், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் எக்ஸாம் முடிச்சோணும். அதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று ஒர்க்கர்ஸுக்கு, ஒன்று அகடமிக். படிக்க போகிறவங்க அகடமிக் லெவல் உள்ளதை முடிச்சோணும். 4 பகுதியில் முடிக்கணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிர்பந்திக்கிறாங்க. இப்போ எங்களோட பாஷையை நீ படி, எங்களோட லாங்குவேஜை படி, அப்போ தான் எங்களோட கல்ச்சரல் உனக்கு விளங்கலும், அப்போ தான் நாங்கள் யாருன்றது உனக்கு புரியலும், எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வகையான விஷயத்தை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலும். ஆனால் அரபுலகத்துக்கு சிலோனிலிருந்தும் பிலிப்பைன்ஸ்லிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் வேலைக்கு ஆக்கள் போகிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறாங்க லாங்குவேஜை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களோட பாஷையை எங்களோட பிள்ளைக்கு படித்து கொடுவோம். அரபை பற்றி நீங்கள் அலட்டிக்கொள்ளவாங்க. எங்கேயாவது இருக்குதா எங்கள் நாட்டுக்கு வரக்கூடியவங்க அரபு படிச்சுத்தான் வரணும்ன்ற சட்டம்? இதெல்லாம் இந்த உம்மத்துடைய வீக்னஸ், இந்த உம்மத்துடைய பலகீனங்கள், இந்த உம்மத்தினுடைய குறைபாடுகள். இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாவிட்டால் நாங்கள் எதனாலும் ப்ராப்ளத்தை பேசிக்கொண்டு தான் இருப்போமே இல்லாமல் ஒரு நாள் எங்கே வரமாட்டோம், வெளியாகி மேலுக்கு வரமாட்டோம். எனவே அரபு மொழி படிக்க வேண்டும். நான் இந்த நாட்டுக்கு நான் துவா செய்கிறது, என்னுடைய முன்னோர்கள் இந்த நாட்டில் பல அத்திவாரங்களை விட்டுட்டு போனாங்க. இப்போ ஒரு வேலை செய்யுங்க, யாரும் சலுகைகள், அதாவது எங்களுக்கு இந்த ரைட்ஸ் போதாது, அந்த ரைட்ஸ் போதாது, அந்த ரைட்ஸ் கிடைக்கணும் என்று யாரும் சண்டை பிடிக்க வேணாம். தயவு செஞ்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று செய்வோம், இருக்கிற ரைட்ஸுகளை பாதுகாத்துக்கொள்ள பார்ப்போம். எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லி யாரும் சண்டை பிடிக்க வேணும். இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கிறது போதும். இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லாம் தரப்பட்டிருக்குது. எங்களோட முன்னோர்கள் செய்த பெரிய தியாகம். அதில் ஒன்று தான் இந்த நாட்டில் இஸ்லாம் பாடம் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட். ஜிசி ஓ லெவலில் லோக்கல் சிலபஸில் இஸ்லாம் என்ன கம்பல்சரி கோ சப்ஜெக்ட். அது கட்டாயம் செஞ்சாகணும். நாங்கள் இன்டர்வியூ பண்ணினோம். சில இந்த 2012 உடைய ரிசல்ட் அவுட்டாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதில் சில ஸ்டடிஸ் நடக்குது அந்த ரிசல்ட்ஸை பற்றி. அதில் பார்த்தால் கவலையான விஷயம் எது உங்களுக்கு, புத்திசம் படித்து எடுத்த முஸ்லீம்கள் கூட இஸ்லாம் படித்து எடுத்தவங்க குறைய. எப்படி? இஸ்லாம் படித்து எடுத்தவங்க குறைய, புத்திசம் படித்து எடுத்தவங்க கூட. ஏன் காரணம்? What's the reason? Science, Maths, English A, Islam C. இஸ்லாம் மவுத் ஆகுது. நீங்க நினைச்ச வானம் இஸ்லாம் வாழுதுன்னு சொல்லு இலங்கையில். ஏண்ட கருத்து பிரகாரம் நாளாந்த டே பை டே எங்கட ஜெனரேஷன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க. இந்த தொப்பி, இந்த தாடி, இந்த ஆக்ஷனை வச்சு நீங்க நினைச்சவான இது பெரிய பூமிங் என்று சொல்லி. What is the fundamental? Basic என்ன? அப்போ ஒரு மாணவரை கூப்பிட்டு கேட்டா, நீங்க ஏன் பாப்பா இந்த புத்திசம் படிக்கிறீங்க இஸ்லாம் படிக்காம? நான் புத்திசம் படிக்க வானம் இல்லை, கட்டாயம் படிச்சோம். ஆனா இஸ்லாத்தை முந்தி படிச்சுட்டு படிச்சோம். இஸ்லாத்தை படிச்சுட்டு படிங்க மற்ற மார்க்கத்தை. அவர்கிட்ட கேட்டா ஏன் இதை படிச்சீங்கன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, முஃப்தி சாப் நாங்கள் படிக்கிற நோக்கம் பின்பற்றதுக்கு அல்ல, எக்ஸாமில் பாஸ் ஆகணும். இஸ்லாம் பாடத்தை நாங்கள் ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணினா அதை படித்து தரத்துக்கு சார் இல்லை, அதுக்கு கிளாஸ் போகிறதுக்கு கிளாஸ் இல்லை. என்ன இல்லை? ஒரு கிளாஸ் இல்லை. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களுடைய எல்லா வணக்க ஸ்தலங்கள்லையும் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்குது? எங்கேயாவது ஒரு பள்ளியை காட்டுங்க பார்ப்போம், இஸ்லாம் பாடம் படிப்புட்டு பள்ளியோடு காட்டு மொபைல் பண்ணா எங்கேயாவது ஒரு பள்ளி உண்டு?
அப்ப சொல்றாங்க இது ஸ்கூல் சப்ஜெக்ட் இங்க கொண்டு வரணும். முழு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஒரு நாளை ஒதுக்கிக்கிறாங்க, நாங்க இதை படிச்சு கொடுக்கணும், இந்த ஏ லெவல் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சிலபஸ் இங்க கவர் ஆகணும். எங்கட முஸ்லீம் பிள்ளைகள் சொல்றாங்க நாங்களும் அந்த உடுப்படுத்து கொண்டு அந்த கிளாஸுக்கு போறது, ஏன் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். உலமாக்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. பாடசாலைகளையும் எங்களுடைய இடமாக நாங்கள் கருத வேண்டும். பாடசாலைக்குள்ள நாங்கள் போக வேண்டும். அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அங்க போய் நாங்கள் இஸ்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் ஏராளமான திருத்தங்கள் வர வேண்டும். அதில் அடிப்படையான திருத்தம் தான் மிச்சம். இதை பற்றி சொல்லும் சமூகத்துடைய குறைபாடுகளை பற்றி உண்மையிலே குறை சொல்ற நோக்கம் அல்ல, நாங்கள் திருந்தோணும் என்ற நோக்கத்தில் சொல்றேன். ஒரு பௌத்த மதகுரு அவரு பாடசாலைக்கு போகும் பொழுது என்ன சீருடையில போற சொல்லுங்க பார்ப்போம். அவர் ட்ரெஸ் கோட் என்ன? ஷர்ட் உடுத்து டையடிச்சா போவாரு சொல்லுங்களேன். அவருடைய சீருடை, அவருக்கு அதுதான் பெருமை. அந்த அந்த கலர் உடுப்பு உடுத்து அவர் போனாத்தான் அவரை மக்கள் மதிப்பாங்க. அவர் அப்பதான் சொல்லுவாங்க இவர் வந்திருக்கிறார், அவருடைய காலில் முலோனம் கும்பிடோனம், அவருக்கு செய்ய வேண்டிய அவருடைய பேச வேண்டிய லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ், சும்மா பேசுறவரை பேசலாது. ஒரு ஃபாதர், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கிற ஃபாதர் அல்லது ஒரு சிஸ்டர் எப்படி இருப்பாங்க ஸ்கூல்ல? அவர் வெளியே மார்க்கெட்ல பார்க்கலும் கேஷுவல் ட்ரெஸ் கோடோட, அவரை வெளியே பார்க்கலும் சும்மா நார்மல், அவர் ஒரு ஃபாதரா தெம்பட மாட்டாரு. ஸ்கூலுக்குள்ள எப்படி இருப்பாரு? எங்கட உலமாக்கள் எடுத்துக்கொண்டா பள்ளி உள்ளுக்கு மாஷா அல்லாஹ் ஜுப்பா உடுத்தெல்லாம் நீக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போய் எப்படி போறாங்க? ஸ்கூலுக்கு போய் நேர் மறுபக்கம் டவுசர் அடிச்சு ஷர்ட் உடுத்து டைய கட்டி சொல்றாங்க, ப்ளீஸ் எங்களுக்கு மௌலவின்னு சொல்லவானா சார்ன்னு சொல்லுங்க. வல்லாஹியா திஸ் வல்லாஹி திஸ் ஹேப்பனிங் நவ், இப்ப நடக்குது. அவ முதலாவது இவங்கட உள்ளத்திலேயே அந்த இஸ்லாத்தின் மீது உள்ள அன்பில்லை, தன்னை ஒரு ஆலிம் என்று சொல்றதுக்கு வெட்கம். இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற பெரிய ஒரு குறைபாடு தான் தொலைவிக்கிறதுக்கு உலமாக்கள் முன்னுக்கு போறாங்க. இல்லை, தன்னை அதுக்கு உள்ள மக்கள் அல்ல என்று சொல்லி அவங்க தன்னை அடையாளம் காண பார்க்கிறாங்க. எனவே இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத் இஸ்லாம் பாடத்தை நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுக்கோங்க. ஜிசி ஓ லெவல்ல இப்ப இருக்கிற இந்த சிலபஸை ஒரு மாணவர் அழகான முறையில் டியூஷன் கிளாஸ் வைத்து அவர் தலைக்கெடுத்து அதை நல்லா படித்து முடிச்சுவார்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னால், அவர் அரபு தெரியாத ஒரு ஆலிம். என்ன அரபு தெரியாத ஒரு ஆலிம்? ஒரு மதரசாவில் கற்பிக்கப்படக்கூடிய அத்துணை விடயங்களும் உள்வாங்கப்பட்ட ஒரு சிலபஸ் தான் இது. 10ஆம் ஆண்டு ஜிசி ஓ லெவலுக்குள்ள புத்தகம். ஒரு இன்னும் ஒன்று சொல்லாமல் படித்த மதரசாவில் ஓதி கொடுக்கப்படாத சில பகுதிகளும் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை படிங்கோ, இதை மாணவர்களுக்கு கட்டாயப்படுத்துங்கோ, இதை படிச்சு கொடுக்கறதுக்கு பள்ளி வாசல்களை ஒரு மரக்கஸாக ஒரு சென்டராக பாவீங்கோ, அல்லது உலமாக்கள் பாடசாலைக்குள்ள போய்த்து பாருங்கோ. இப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றி. ரெண்டாவது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் இந்த நாட்டில் எக்ஸாம்பிள் ஜிசி ஓ லெவல் இருக்கிறது, அரபிக் லாங்குவேஜ். அரபிக் லாங்குவேஜ் என்ன சில உங்களுக்கு எக்ஸாம்ல சப்ஜெக்ட் அடிக்கிற 10 சப்ஜெக்ட்ல இஸ்லாம் கம்பல்சரி, அரபு என்ன? அப்ப அரபை நீங்க படிச்சு கொண்டா என்ன நடக்கும்? குர்ஆன் விளங்கும், குர்ஆன் அழகா விளங்கி கொள்ளும். அப்ப ஒவ்வொரு மாணவரும் இந்த 2 சப்ஜெக்ட்லையும் அவர் தண்ட காலத்தை கொஞ்சம் கழிப்பார் என்றிருந்தால், பள்ளி வாயில்கள் இது கிடம் கொடுக்கும் என்றிருந்தால், பள்ளி வாயில்களுக்குள்ள வந்து கொஞ்சம், நான் எப்பயும் பார்த்திருக்கிறேன், பள்ளி உள்ளுக்கு 2 மாணவர்கள் வந்து இஸ்லாம் புஸ்தகத்தை பெற்று வாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அப்ப பள்ளியில் உள்ள முஅஸ்ஸின் பேத்து சொல்றாரு, சார் வெளியே போங்க, இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும். அவர் சொல்றார், நான் இஸ்லாம் பாடம் தான் படிக்கிறேன் சார். முஅஸ்ஸின் ஹாஜியார், நான் இஸ்லாம் எனக்கு எக்ஸாம் நான் படிச்சோணும். பள்ளி அதுக்குரிய இடம் அல்ல. பள்ளியில புஸ்தகம் வாசிக்கிற அல்ல பள்ளி. இதுதான் எங்க தலையில இருக்குது. நாங்க சொல்றோம் பள்ளி உள்ளுக்கு வந்து சயின்ஸே படிங்க வாப்பா. ஒரு புள்ள எங்க ஊர்ல 2-3 பிள்ளைகள் இருக்குது, அவங்களோட படிச்சோணுமா? பள்ளி லைட்டையும் போட்டு ஃபேனையும் போட்டு கொடுப்போம், இதை படிச்சு முன்னுக்கு வாங்க. நீங்கள்
எங்கட பள்ளி இது வந்துட்டு வெறுமனே ஒரு அமைப்புக்கு, ஒரு ஜமாத்துக்கு, ஒரு இயக்கத்துக்கு அல்லது ஒரு கந்திரி கொடுக்கிற மல்லி இது பள்ளி. அப்ப கொழும்புலிக்கிறாங்க, இந்த கொழும்புலிக்கிறாங்க வறுமையில வாடக்கூடிய மக்கள், இருப்பிடம் இல்லாம, ஊடு இல்லாம, வசதி இல்லாம, பள்ளிகள் அமைச்சு கொடுங்க இடத்த இதுல வந்து நீங்க படிங்க வாங்கோ. எனவே இந்த கருமத்தில் கரிசனை காட்டுங்கோ. இல்லாவிட்டால் நாங்க பெருமைப்படுற அளவுக்கு இஸ்லாம் இங்க வளர இல்லை. இஸ்லாம் தொட்டு மக்கள் என்ன செய்யறாங்க, நாண்டு கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட எல்லார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்களுடைய கவுண்டிங் எங்கள்கிட்ட இருக்குது, போனவங்களுடைய கவுண்டிங் இருக்குதா உங்கள்கிட்ட? போனவங்களுடைய கவுண்டிங் இருக்குதா? வாரவங்க சொல்லிக்கொண்டு வருவாங்க, போறவங்க சொல்லிக்கொண்டு போக மாட்டாங்க. வாரவங்க சொல்லிக்கொண்டு வருவாங்க, போறவங்க சொல்லிக்கொண்டு போக மாட்டாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தாய் வீட்டுக்கு போகும்பொழுது அப்துல் ஜப்பாராக போறாங்க, வீட்டை விட்டு வெளியாகி மனைவி வீட்டை விட்டு போக்குள்ள வேற பேர்ல போறாங்க. இன்னைக்கு இது கமன் ஆகிட்டது. எனவே மார்க்கத்தை படிங்கோ, இஸ்லாத்தை விளங்குங்கோ. குரான்ல அல்லாஹ் சொல்றான், இந்த திருக்குரானை நாங்கள் இறக்கி வைத்தது ஓதுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, ஓதுவதற்காக மட்டுமல்ல. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. ஒன்று இது ஓதவும் மேலும், இதனுடைய முறைகளை பேணி குர்ஆனை ஓதவும் மேலும். வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபையின லின்னாஸ். இதை மக்களுக்கு பயான் செய்யணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? குர்ஆனுடைய ஆயத்துகள் மட்டுமல்ல, குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விளங்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இதுக்குள்ள என்ன இருக்குது? அல்ஹம்து, அல்ஹம்து வேற, லில்லாஹி வேற, ரப்பு வேற, ஆலமீன் வேற. ஏன் அல்லாஹ் அல்ஹம்து சொன்னான்? அல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் என்றவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய குதுரத் என்ன? அவனுடைய சக்தி என்ன? அவன் சுப்ஹான. இதை பத்தி பொதுமக்களுடைய பேசுறதுக்கு ஒரு பகுதி இருக்குது, உலமாக்களுடைய பேசுறதுக்கு ஒரு பகுதி இருக்குது. அடுத்த ரப், ரப் என்றால் அர்த்தம் என்ன? ரப், ஆலமீன், அகிலம், அகிலங்கள், குளோபலைசேஷன், அகிலங்கள். அல்லாஹ் ஒரு உலகத்தை பத்தி பேசல, அகிலங்களை பத்தி பேசுறான். மாலிகி யௌமித்தீன், மாலிகி வேற, யௌம் வேற, தீன் வேற. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விளங்க வேண்டும், ஆழமாக டீப்பா விளங்கணும். இன்னைக்கு நாங்க விளங்க இல்ல, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இதை விளங்குறாங்க. இன்னைக்கு குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹக்குன் அலா குல்லி மன் தஅல்லமல் குர்ஆன அன் யகூன ஃபகீஹன். குர்ஆனை ஒருத்தர் விளங்கி இருக்கிறார் என்றிருந்தால் அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை அவர் விளங்கி இருக்கணும். இல்லாம சும்மா குர்ஆனை விளங்கி வேற இல்ல, சும்மா குர்ஆன் ஓதி வேற இல்ல. அல்லாஹ் குர்ஆன் இமாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இதைத்தான் மௌலானா சாத் அவர்கள் தன்னுடைய பயான்லையும் கோட் பண்ணார்கள். லா கைர ஃபீ கிராஅத்தின் லைஸ ஃபீஹா லா கைர ஃபீ கிராஅத்தின் லைஸ ஃபீஹா ததப்புருன். எந்த குர்ஆனுடைய கிராஅத்துல ஓதல்ல ததப்புர், சிந்தனை இல்லையோ, என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்ன இது? குர்ஆன்ல சூரத்துடைய ஆயத்தா, நரகத்துடைய ஆயத்தா, அதாபுடைய ஆயத்தா, என்ன ஆயத்து, என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று ததப்புர் இல்லையோ, அந்த கிராஅத்துல எந்த ஹைரும் இல்லை. சும்மா ஓதுறோம், டேப் ரெக்கார்ட் மாதிரி. இது மாதிரி டேப் ரெக்கார்ட் சீடியை போட்டா ஓதுது. யாசின் ஆரம்பிச்சா வயலைஹி துர்ஜஊன்ல போய் நிக்குது. அப்படி அது கண்கள் என்ன தெரியும்? யாசீன் டேப் ரெக்கார்ட்ல பட்டன் அமைச்சுட்டா என்ன செய்யும்? எங்க போய் நிற்கும்? வயலைஹி துர்ஜஊன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாயும் ஒரு டேப் ரெக்கார்ட், ஒரு சிடி. எத்தனை ஜிபி? ஒரு எம்பி, எத்தனை எம்பி ரெக்கார்ட் ஆகிக்குது. அந்த எம்பி வரும் வரைக்கும் செய்வது ஓடிக்கொண்டிருக்கும். அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சா முடியும் வயலைஹி துர்ஜஊன். இது இல்ல குர்ஆன். லா கைர ஃபீ கிராஅத்தின் லைஸ ஃபீஹா ததப்புருன். எந்த கிராஅத்தில ததப்புர் இல்லையோ அந்த கிராஅத்தில எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய தாபிஅ, மிகப்பெரிய தாபிஅ, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில் வளர்ந்தவங்க. அவங்க சொல்றாங்க, நீ குர்ஆனை விளங்காம ஓதினா ஓண்ட உள்ளம் எப்படி எப்ப மெல்லினமாகும்? உள்ளம் எப்படி சாஃப்ட் ஆகும்? குர்ஆனை ஓதுங்கோ, உள்ளம் சாஃப்ட் ஆகும்ன்றது ஹதீஸ். உள்ளம் மெல்லினமாகும். இன்றைக்கு நாங்க வாழ்ற உலகம் இருக்குதே, இதில் எங்களோட உள்ளங்களை ரப்பு தான் வெளிச்சம்.
எங்களுக்கு சரியான பயம் என்னன்னு சொன்னால், யாரோடைய புலங்கிறது யாரோடைய புலங்காமல் இருக்கிறது எங்களுக்கு விளங்குதில்லை. நல்லவர்களை போல மக்கள் நடிக்கிறாங்க. இன்றைக்கு இது ஒரு டிராமா உலகம். இது டிராமா, நடிப்பு, நாடகம். நல்லவர்களை போல நடிக்கக்கூடிய மக்கள் கூடிட்டாங்க. எப்படி மக்களுடைய பற்றி சலாம் சொல்றது? அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காலையில் துவா கேளுங்கோ, யா அல்லாஹ் இன்றைய நாளுடைய நலவுகளை கேட்கிறேன். ஒரு நண்பருடைய கூட்டாளித்தனம் உருவாக இருக்குதா, அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த நண்பருடைய கூட்டாளித்தனத்தில் நலவை கேட்கிறேன். இன்றைக்கு குடிவெற்றவங்கள கூட நண்பர்கள் தான் உயிருக்கும் ஆபத்து. உள்ள வந்த அளவுக்கு எதாகிட்டது, கல் நெஞ்சமாகிட்டது. நண்பர்கள் என்ன, வாப்ப உமாவை கொள்றா, சொந்த மனைவியை கொள்றா. சரி, ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி இருக்கிறாங்க, உண்ட உள்ளம் எப்படி எப்ப அதாவது மெல்லினமாகும். இன்னமாக முகாஹிரு சூரா, குரானை நீங்க விரிச்சா உங்களோட நோக்கம் என்ன, குரானை முடிச்சோணும், அவ்வளவுதான். குரானை விரிச்சா குரானை முடிச்சோணும், வேற ஒன்றும் இல்லையே. படிச்சோணும், என்னப்ப இருக்குது உள்ளுக்கு, இன்றைக்கு ஒரு விஷயத்தை படிச்சுக்கொள்ளணும், அதுல நோக்கம் ஒன்றுமே இல்லை. யாசீன் ஆரம்பிச்சா படித்து பார்க்க, இன்னும் எத்தனை நாளைக்குது, இன்னும் எத்தனை நாளைக்குது, 3 நாளைக்கு. ஜுசு ஆரம்பிச்சாச்சு, கால ஃபமா ஹத்புக்கும் அய்யுஹல் முர்சலூன், 5 பக்கம் பேத்திக்கும், ரெடி பாப்பாரு எத்தனை பக்கம் இருக்குது, ஆராய்ச்சி. நோக்கம் என்ன, கடைசி பக்கத்துக்கு வந்து முடிச்சோணும், அவ்வளவுதான். இன்றைக்கு ஜுசு முடிச்சு. இது நான் சொல்ல இல்லை,